இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் பயணம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்குறோம். இந்த பதிவு முழுக்க முழுக்க அரசியலை ஜாதகத்தில் நம்ம எப்படி பார்க்கலாம், அதை பொதுவாக தனி நபரின் ஜாதகத்தை வச்சு தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி விஜயை வச்சு அந்த கட்சியின் நிலையை தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி அவருடைய ஜாதகங்களை பொதுவான கிரக நிலையில் வச்சு தீர்மானிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்களின் ஜாதகம், எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், இவர்களின் ஜாதகத்தை உதாரணமாக போட்டு இந்த மாதிரி ஒரு 5 விதமான விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக இந்த பதிவே தவிர, நான் நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிரானவனும் கிடையாது, அரசியலுக்கு எதிரானவனும் கிடையாது. இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தனி மனித ஜாதகத்தை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட் எடுத்த உடனேயே இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் கொண்டு இருக்கிற நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஜாதகங்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமான ஜாதகங்களை பதிவிட்டு இதுதான் அவருடைய ஜாதகம், இவர் எங்கிட்ட தான் பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி பிரபலமான ஜோதிடர்கள் நிறையா பேரும், கீழே இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. சரி, அப்படி பார்க்குறப்ப கடகராசி கடக லக்கணம்னு சொல்லி ஒரு குரூப் சொல்கிறாங்க. அதே மாதிரி கடகராசி கன்னி லக்கணம்னு சொல்லி இன்னொரு குரூப் சொல்கிறாங்க. இந்த இடத்துல எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராசியை சொல்கிறாங்க அப்படின்னா ராசியை மாற்றி சொல்ல முடியாது. 2.25 நாளுக்கு ஒரே ராசி தான் ஓடிக்கிட்டு, கடகராசிங்கிறது 2.25 நாளுக்கு ஒரே மாதிரி தான் ஓடும். இந்த இடத்துல லக்னம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, லக்னம்ங்கிறது இது 2 மணி நேரம் ஓடக்கூடியது, அடுத்து இந்த லக்னம் 2 மணி நேரம் ஓடக்கூடியது, இங்கே அடுத்து 2 மணி நேரம் ஓடும். இந்த இடத்துல எஜ்ஜிலியாக அவர் பிறந்திருந்தாலும் 3-4 மணி நேரங்கள் பார்த்திங்கன்னா இவர்கள் வித்தியாசமாக சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ நேரம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை கொடுத்து பலன் எடுக்கும்போது அது சரியாக வரக்குண்டான வாய்ப்புகளே கிடையாது. அப்போ அவங்க கொடுக்குறதால லக்னம் அப்படிங்கிறது சரியானது கிடையாது, தவறான குறிப்பை அவங்க கொடுத்து அதுக்கு பார்த்து ப்ரெடிக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. சரி, இதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா, அவர் பிறந்த அன்றைய தினத்தில் இந்த 2 மணி நேரம் இதெல்லாம் விட்டுடலாம். அவர் பிறந்த அன்றைய தினத்தில் இந்த கிரக நிலைகள் அனைத்தும் மாறவே மாறாது. இந்த குருவாக இருக்கட்டு, அவரோட சந்திர ராசிக்கு 8ல் தான் இருப்பார். அதேமாதிரி 11ல் சுக்கிரன் குரு இருப்பாங்க, சுக்கிரன் கேது இருக்காங்க. அதேமாதிரி 12ல் சூரியன் புதன் சனி, இந்த கிரக அமைப்புகள் லக்னத்திலேயே செவ்வாய் சந்திரன், இந்த அமைப்புகள் அனைத்துமே இவர் பிறந்தப்போ இப்படியே தான் இருக்குது. இவருக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2.25 நாளில் பிறந்த அனைவருக்குமே இதே கிரக அமைப்புகள் தான் இருக்குது. அதே ராசி தான், இதே கிரகங்களின் இடம் தான். இதை வச்சு இன்னும் சில ஜோதிடர்கள் என்னங்கிறாங்க, யோகங்களை பல வகையான யோகங்களை அடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் பிறந்தப்போ அவர் மட்டும்தான் பிறந்தாரா? அப்போ அந்த 2.25 நாள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? எல்லோரும் அவர் மாதிரி ஒரு உயர்ந்த சினிமா துறையில் இருக்கிறாங்களா, இல்லை அரசியல் பயணம் அரசியல் பயணத்துக்குள்ளே வந்திருக்காங்களா, இல்லை பொருளாதாரத்தில் தான் மேலே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு சில நிமிட இடைவெளியிலேயே மாறக்கூடிய தன்மை உண்டானது. அதனால் ஒவ்வொரு ஜாதகம் தனித்துவமானது. ஒரே மாதிரி இன்னொரு ஜாதகத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. இதை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நீங்கள் ப்ரிடிக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிரக சேர்க்கையில் வச்சு இது தவறாக தான் போய் முடியும். சரி, இதுக்கு அடுத்தது இப்போது அரசியல் பார்வை அப்படிங்கிறது சரியானதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசியலில் ஒரு தனி மனிதனின் ஜாதகத்தை வைத்து 234 தொகுதியில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரே 234 தொகுதியில் அவங்க கேண்டிடேட்ஸ் நிறுத்துறாரு, அவரு நிறுத்துகிறாங்க. அப்போது தனி மனித ஜாதகத்தை மட்டும் வச்சு அவர் சிஎம் ஆவாரா, அவர் முதலமைச்சர் ஆகிடுவார், இல்லை அவர் முதல்வர் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இவருடைய ஜாதகங்களை மட்டும் வைத்து யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இவரோட கேண்டிடேட்ஸ் யார் யார், அவர்களுடைய ஜாதகம் எந்த மாதிரி இருக்குது, அவருடைய ஜாதகத்தில் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதா, அதே மாதிரி அப்படியே எம்எல்ஏ ஆனாலும் இவருடன் சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கும் கூட சமூக வலைத்தளத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோட பொறுப்பு ஏதோ கொடுக்கலிங்கிறக்காக சில பிரச்சனைகளை பண்ணி அவரோட பேர் கெட்டு போகிற மாதிரி, அசிங்க அவமானப்படுத்துகிற மாதிரி, பொறுப்பு கிடைக்கல அப்படிங்கிறக்காக பேரை கெடுக்கக்கூடிய வகையில் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எதிர்மறையான நபர்களாக இருப்பாங்க இவரோட ஜாதகத்துக்கு. சரி, அப்போ
அந்த 234 தொகுதியில் நிற்கக்கூடியவங்களை பொறுத்து இவரின் ஜாதகம் சொல்லு. இவர் ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா இவர் நிற்கக்கூடிய தொகுதியில் வெற்றி பெறுவாரா தோல்வி பெறுவாரா அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் நம்ம எடுக்க முடியுமே தவிர, மற்றபடி இவர் சிஎம் ஆவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவித்த உடனேயே இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் எலெக்ஷன் அறிவிச்சிடுறாங்க. அறிவித்ததுக்கப்புறம் தனித்துவமும் ஒவ்வொரு கேண்டிடேட் நிற்கிறப்ப அவர்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். இல்லை அப்படின்னா அதை பிரசன்ன முறையில் பார்க்கலாம். ஒரு தொகுதியில் ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேரை நிற்கிறாங்க. அப்போ இவரோட கட்சியை வச்சு நம்ம ஒரு பிரசன்ன மாதிரி ஒரு ஆர்பி அப்படிங்கிறது பிரசன்ன முறை அப்படிங்கிறது இருக்குது. அந்த முறையில் வச்சும் கூட பார்க்கலாம். அப்படியெல்லாம் வச்சு பார்த்தோம்னா மட்டுமே இவர் சிஎம் ஆவாரா என்னதுன்னு சொல்ல முடியுமே தவிர, இப்போவே இவர் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு சொன்னால் இது சரியானதாக வராது. சரி, அதே மாதிரி இவருடன் சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய அனைவருமே கடைசி வரைக்கும் பயணம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருக்கு ஒரு திசா புத்திகளோடு, அதே மாதிரி அந்த கேண்டிடேட்ஸ் அவர் நிறுத்தக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு திசா புத்தியோடு, இதெல்லாம் அவருக்கு சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை வச்சு தான் இவர் கூட கடைசி வரைக்கும் அவங்களாம் பயணம் செய்வாங்களான்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்சியிலிருந்து எதிர்கட்சிக்கு குறுகிய காலத்தில் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கட்சி தாவல் செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு காரணங்கள் பார்த்திங்கன்னா அந்த திசா புத்திகள், அந்த கட்சியின் தலைமைக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய லக்ன பொருத்தங்கள் அப்படிங்கிறது சரியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதே அரசியல் எம்ஜிஆர் சினிமா துறையிலேருந்து எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வர்றார். அப்போ அரசியலுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவும் கலைத்துறையில் இருக்கிறாங்க, அரசியலுக்குள்ளே வர்றாங்க. அப்போ அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது எம்ஜிஆருடைய லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி லக்னம், டாக்டர் கலைஞர் ஐயாவோடது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடக லக்னம். இந்த இடத்துல இவர்களுடைய லக்னங்கள் வேறுபட்ட காரணத்தினாலும் பொருத்தங்கள் சரியாக மேட்சிங் அப்போன்னா அவங்களுடைய சிந்தனைகள் மேட்ச் ஆகாத காரணத்தினால இவங்க 2 பேத்துக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே இல்லை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலேயோ பிரிஞ்சுட்டாங்க. அப்போ இது மாதிரி இவருடைய கட்சியில், விஜயோட கட்சியில் யார் யார் வர்றாங்களோ அவர்கள் இன்றைக்கி அவங்கள வச்சு நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. விஜயன் லக்னத்துக்கும் அவங்க லக்னத்துக்கும் மேட்சிங் எப்படி இருக்குது, கடைசி வரைக்கும் பயணம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத அந்த லக்னம் தீர்மானம் செஞ்சுருக்கு. ஏன்னா சில பேர் குறுகிய நாள் இருப்பாங்க, அப்புறம் அவரை பற்றி அவதூறு பேசிட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் கடைசி வரைக்கும் இருப்பாங்க, சில பேர் பாதியில் போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த லக்னமும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளுமே இவருடன் இணைந்து பயணம் செய்வாங்களா என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கும். சரி, இதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக அரசியல் பதிவு அப்படிங்கிறது தனி மனிதனின் ஜாதகத்தை வச்சு சொன்னால் சரியாக வராது, மற்றவர்களை நிற்கக்கூடிய ஜாதகங்களை வச்சு சொன்னால் தான் சரியாக வரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கமே. அதே மாதிரி விஜய் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய 2026 நடக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொல்லி பொதுவாக பார்க்குறப்ப இவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னா இவருக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இவர் நிற்கக்கூடிய தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத இருக்கிறதே தவிர, இதுவும் நாம் பொதுப்படையான அடிப்படையில் தான் சொல்கிறேனே தவிர, ஏன்னா சரியான ஜாதகம் நம்மகிட்ட இல்லை. அதே மாதிரி இவர் சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அதில் குறிப்பிட்ட காலத்தில் அசிங்கம் அவமானங்கள் பட்டு நிறையா பிரச்சனைகளை சந்தித்து தான் மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதே தவிர, எடுத்த உடனேயே சந்தித்த தேர்தலிலேயே பெரிய அளவு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவருக்கு இல்லை. ஏன்னா இவருக்கு கலைத்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இவருக்கு பார்த்திங்கன்னா அதில் சிக்கல்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் பெரிய அளவில் சந்தித்து அப்புறம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இவருக்கு இருக்குதே தவிர, இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா அரசியல் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும், முறையாக எப்படி பார்க்கணுங்கிறத பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர, நம்ம அரசியலில் எந்த கட்சி தலைவர்களுக்கும் நடிகர் விஜயகுமார் இருக்கட்டும் யாருக்குமே எதிரானவர் கிடையாது. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.